என் நண்பர் நக்கீரன் கோபால் அவர்கள் மேலே அவரை விட கேஸ் ஃபேஸ் பண்ணவர் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மை. தைரியமான ஒரு சுதந்திரமான ஒரு எடிட்டர், பப்ளிஷர், அவருடைய டிசைன் எக்ஸ்பர்ட், அதில் தான் ஆரம்பித்தார். தைரியமாக செயல்படுவார். அவர் மேலே போட்ட கேஸ் மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் திலக்குக்கு பிறகு காந்தி அவர்கள், மகாத்மா காந்தி அவர்கள் பிறகு எமர்ஜென்சியை விட்டுருங்க, ஃபேஸ் பண்ணக்கூடிய இது எனக்கு தெரியல. தமிழ்நாட்டில் ஒரு சிறந்த தைரியமான ஒரு பத்திரிகையாளர். சில நேரம் அவருக்கு கூட நல்ல தீர்ப்பு கிடைச்சிருக்கு. எனக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னா 124 ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் வந்து நான் அன்னைக்கு மார்னிங் தான் அன்னைக்கு இருக்கிற ஒரு கவர்னர், இன்னைக்கு இருக்கிற இந்த மோசமான கவர்னர் இல்லை, அதுக்கு முன்னால் இருந்த கவர்னர், அவர் மேலேயும் விமர்சனம் இருந்தது. ஆனால் அவர் கொஞ்சம் பெட்டர் என்று சொல்லலாம், எல்லாம் ஒத்துப்பாங்க. அவர் மேலே ஒரு கேஸ் போட்டாங்க இந்த இருக்கக்கூடிய அதிகாரிகள். அப்போது இதை நான் அதிகமாக டீட்டெயில்ஸ் போக தேவையில்லை. ஆனால் அந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு போகும்போது முதல்ல அது கவர்மெண்ட் சார்பில், அன்றைக்கி அதிமுக கவர்மெண்ட் ஹைகோர்ட்டில் எடுத்துகிட்டு போகும்போது முதல்ல ஆனந்த் வெங்கடேஷ் என்ற நீதி அரசர் அன்றைக்கி வந்து முதல்ல அதை எப்படி அதை விடலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது, ரெண்டாவது வந்து தீர்ப்பு வரும்போது கம்ப்ளீட்டாக மாறிட்டார். ஆனால் அதை நான் சொல்ல வரல, பாதுகாப்பு கிடைச்சிது அந்த இதில்.